தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையின் சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக விளங்கும் தாவரவியல் பூங்கா மறைமலை அடிகள் சாலையில் உள்ளது. 22 ஏக்கர் பரப்பளவில் 3500 மரங்களுடன் கூடிய இந்த தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ரூபாய் 9.11 கோடி செலவில் புனரமைக்கும் பணிகள் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக தாவரவியல் பூங்கா மூடி கிடந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பூங்காவின் நுழைவாயில் புதுப்பித்தல், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகளை புனரமைத்தல், ஜாகிங் டிராக், கண்ணாடி மாளிகை, ஆம்பி தியேட்டர் புதுப்பித்தல், செல்ஃபி பாயிண்ட் அமைத்தல், வரைபடத்துடன் கூடிய சைகை பலகைகள் வைத்தல், சிறுவர்களுக்கான நவீன பேட்டரி ரயில் மற்றும் முதியோர்களுக்கான பேட்டரி கார் வசதி, பாரம்பரிய பொருட்களுடன் கூடிய குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பூங்கா திறப்பு விழா காணாமலே கடந்த பிப்ரவரி மாதம் மலர் கண்காட்சி நடைபெற்றது. இது பேசும் பொருளாக மாறியது. அப்பொழுது அதிகாரிகள் 90% பணிகள் மட்டுமே முடிவடைந்ததாக தெரிவித்தனர். இதனால் பூங்காவை திறப்பதில் இழுபறி நீடித்தது. தற்போது அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் அக்டோபர் 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா திறக்கப்பட உள்ளது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். 2 ஆண்டுகளுக்கு பின் தாவரவியல் பூங்கா திறக்கப்படுவது உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. கவிஞர் புதுவை சிவம் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது ஊசுட்டேரி. ஏரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் 3.5 மீட்டர் ஆகும். நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மழைநீர் ஊசுட்டேரிக்கு வந்தது. இதனால் 2.38 மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை 6 மணி அளவில் 2.68 மீட்டராக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் ஏரியின் நீர்மட்டம் 30 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது. இதனால் ஊசுட்டேரி கடல் போன்று காட்சியளிக்கிறது. தற்போது வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆறு வழியாக வீடூர் அணை நீர் சுத்திகேணி படுகை அணை நிரம்பி வாய்க்கால் வழியாக ஊசுட்டேரிக்கு வர துவங்கியுள்ளது. இதனால் ஓரிரு நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிவிடும். நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் தலைமையில் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மேற்பார்வையில் ஊழியர்கள் இரவு பகலாக ஊசுட்டேரியை கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர் லெனின் வீதி 2வது குறுக்கு தெருவில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் சிவக்குமார், இளநிலை பொறியாளர் கலிவரதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. இதில் காரைக்கால்மேடு, கிளிஞ்சல்மேடு, திருப்பட்டினம், மண்டபத்தூர் உள்ளிட்ட 11 மீனவ கிராம பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆந்திர மீனவர்கள் பிடித்து வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகுகள் மீட்பது மற்றும் நாகை முதல் ராமேஸ்வரம் வரை கடலோரப் பகுதியில் பிரச்சினைகள் இன்றி மீன்பிடிக்க வழி செய்வது குறித்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக விவாதம் நடைபெற்றது. மேலும் கூட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் ஆந்திரா கடல் பரப்பில் மீன்பிடிக்க கூடாது, காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை கடற்கரையிலிருந்து 5 நாட்டிக்கல் மைல் வரை மீன்பிடிக்க தடை, விதிமுறைகளை மீறும் விசைப்படகுகள் மீது 1 மாத தொழில் முடக்கம் மற்றும் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். ஆந்திர மீனவர்களால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை ஆந்திர அரசுடன் பேசி மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதிக என்ஜின் திறன் கொண்ட இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, இலங்கை கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடிக்கக்கூடாது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல மீனவ சங்க பிரதிநிதிகள், கிராம தலைவர்கள் மற்றும் மீனவர் ஒன்றிய தலைவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பதிவு செய்தனர். புதுவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 4 கோடி மதிப்பில் சார்ஜிங் ஸ்டேஷன் மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மின்சார பேருந்துகளை முதலீடு செய்து வாங்குதல், அதனை பராமரித்தல், இயக்குதல் அனைத்தும் தனியார் நிறுவனம் மேற்கொள்ளும். அதில் டிக்கெட் கலெக்ஷன் செய்யும் பணியை மட்டும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் செய்வார்கள். இந்த மின்சார பேருந்துகளின் சேவை வருகிற 24ஆம் தேதி முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் நகராட்சி சார்பில் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்களுக்கு 38 எலக்ட்ரிக் ஆட்டோக்களும் 15 புதிய பேருந்து நிறுத்தங்களும் திறந்து வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்து விட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலைக் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி நெல்லுத்தோப்பு சாரம் சாலையில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் இலவச அரிசி வழங்காததை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை இழுத்து மூடி பூட்டு போட்டனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உருளையன்பேட்டை காவல்துறையினரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சாவியை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கூறும்போது, கடந்த சில மாதங்களாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி நியாய விலைக் கடை மூலம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது முதல்வர் ரங்கசாமி விரைவில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி வழங்குவதாக கூறினார். ஆனால் இன்று வரை நியாய விலைக் கடையில் இலவச அரிசி வழங்கவில்லை. மேலும் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட இலவச தொகுப்பும் இன்று வரை வழங்கவில்லை. எந்த ஒரு பொருளும் இல்லாத நியாய விலைக் கடையில் மாதந்தோறும் எதற்கு வாடகை தொகை செலுத்த வேண்டும்? எனவே பொருட்கள் விரைவில் வழங்கவில்லை என்றால் மாநில தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். பயனற்ற கடையை இந்த தொகுதியில் பயனற்ற கடையை இருக்கிறது தேவையில்லை, மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. அதனால் கூட்டு சாவியை வந்து காவல்துறை அதிகாரத்தை ஒப்படைக்கிறேன். ஆனால் இப்படி திரும்ப கொடுங்கண்ணா, உங்கள் தான் ஒப்படைங்களா? காவல்துறை நீங்கள் தானே ஒத்துக்கிறீங்க. என்ன நடந்தது நீங்கள் தான் அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்ட ஐயனார் கோவில் தெருவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சியின் மூலம் ரூபாய் 21,27,000 மதிப்பீட்டில் கருமகாரிய கொட்டகை அமைக்கும் பணியின் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன்,
அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் நீர்மட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பின்படி வீடூர் அணையிலிருந்து சுமார் 5647 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது. மேலும் 10 கண்ணு அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்றில் செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்த நிலையில் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாததால் தற்போது வீடூர் அணை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டை நிரம்பிய நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தலமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணையை கண்டுகளித்து ரசித்ததாகவும் தற்போது படுகை அணை உடைந்ததால் சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்வதாகவும் மேலும் விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் தற்போது நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அகில பாரத இந்து மகாசபாவின் சார்பில் வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வேலைவாய்ப்பு முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைக்கிறார். அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் படித்த வேலையில்லா இளைஞர்கள், பட்டதாரிகள், டிப்ளமோ முடித்தவர்கள், ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபாவின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதற்கான அழைப்பை அகில பாரத இந்து மகாசபாவினர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் வழங்கினர். புதுச்சேரியில் அக்டோபர் 21ஆம் தேதி நள்ளிரவு கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் மேலும் பல்வேறு இடங்களில் கனமழையால் சேதமும் ஏற்பட்டது. இதனையடுத்து லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதிக்கு அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அப்பகுதி முழுவதும் சேதமடைந்த இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகள் கேட்டறிந்தும் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து சென்ற ஆண்டை விட தற்போது பாதிப்புகளானது சட்டமன்ற உறுப்பினர் செய்த அத்தியாவசிய பணிகளால் தற்போது மிகவும் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதி காக்காயந்தோப்பு, அபிராமி நகர், வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் குடியிருப்பு மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் மழை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பு ஆணையர் நாகராஜன் மற்றும் இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் அடுத்து வருகின்ற கனமழையை முன்னிட்டு வாய்க்கால் அனைத்தையும் தூர்வார வேண்டும், மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும், நீர் வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்ய வேண்டும், காக்கையந்தோப்பு பகுதியில் உள்ள குளத்தில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர், அவை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அரியாங்குப்பம்
அரியாங்குப்பம் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி தலைவர் ராஜேந்திரன், வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மாபேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் நாகப்பன், கோபி, கலைசெல்வம், செல்வம், அன்பு, எம்ஜிஆர், மன்ற தொகுதி செயலாளர்கள் சரவணன், அசோகராஜா, முனியப்பன் என கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக நகர மற்றும் கிராம பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் புதுச்சேரி முக்கிய சாலையான இந்திரா காந்தி சதுக்கம் அருகே மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்த நிலையில் மழைநீரில் அடித்து வரப்பட்ட ஏராளமான குப்பை கழிவுகள் மழைநீரை வெளியே செல்ல விடாமல் வாய்க்கால் பகுதி துவாரங்களை அடைத்திருந்தது. அப்பொழுது இந்திரா காந்தி சதுக்கம் அருகே போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட IRPN துணை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் தேங்கியிருந்த குப்பை கழிவுகளை அகற்றி மழைநீரை தனி ஒருவராக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார். அதனை அவ்வழியே சென்ற சமூக ஆர்வலர் வீடியோவாக பதிவு செய்து இணையதளங்களில் பதிவிட்ட நிலையில் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் ஆனந்தா நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் இளங்கோவன். புதுச்சேரி பஞ்சாலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி எழிலரசி கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். இவர் அக்டோபர் 13ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து தனிப்பட்ட வேலைக்காக தவளக்குப்பம் நோக்கி நடந்து சென்றார். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் எழிலரசி அணிந்திருந்த சுமார் 4 பவுன் தங்க செயினை பறித்துக் கொண்டு வேகமாக தப்பி சென்றார். இதுகுறித்து எழிலரசி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நடந்த பகுதிக்கு மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை பரிசோதனை செய்தனர். அதில் குற்றவாளி புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மதுபான கடையில் மது வாங்கி மொபைல் ஸ்கேன் மூலம் பணம் செலுத்தியதும் பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் செல்போன் சிக்னல் வழியாக தேடிய காவல்துறையினர் தவளக்குப்பம் அழுத்தவேலி அருகே நடத்திய வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே சாராமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கமல் என்பதும் சமையலறை அலங்கார வேலை செய்து வருபவர் என்பதும் செயின் பறிப்பு சம்பவத்தில் இவரே ஈடுபட்டவர் என்பதும் தெரிய வந்தது. காவல்துறையினர் அவரிடமிருந்து ரூபாய் 1.70 லட்சம் மதிப்பிலான தங்க நகை, திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், ஹெல்மெட், செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் குற்றவாளி கமலை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் வலது கை எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அக்டோபர் 20 மற்றும் 21 தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கின. அந்த வகையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளும் நீரில் மூழ்கின. இது பற்றி அறிந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால் தண்ணீர் செல்ல வழியின்றி இருந்த பகுதிகளை அதிகாரிகள் உதவியுடன் அடைப்பை சரி செய்து மழைநீர் வடிய நடவடிக்கை எடுத்தார். அதன் தொடர்ச்சியாக மழையால் வீடுகளில் சமைக்க முடியாமல் அவதிப்படும் மக்களுக்கு வசந்தராஜா தியேட்டர் பின்புறம், மூலகுளம், அணைக்கரை வீதி, லம்பூட், சரவணன் நகர், புதுநகர், பாவாணர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று அப்பகுதி மக்களை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் தயாரிக்கப்பட்ட உணவை பொதுமக்களுக்கு வழங்கினார். வந்து போறீங்க. காரை
காரைக்கால் நகர பகுதியான நேரு நகரில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த நேரு நகர் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மாலதி தம்பதியினரின் மகன் பாலமணிகண்டனுக்கு தன்னுடன் படிக்கும் சக மாணவியின் தாயார் தன் மகளை விட நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுப்பதன் காரணமாக பாலமணிகண்டனை கொலை செய்யும் நோக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து மாணவன் பாலமணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்த சகாயராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணை காரைக்கால் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வமுத்துக்குமாரசாமி குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவுக்கு தூக்கு தண்டனை அளிக்குமாறு வாதாடினார். வாதத்தை கேட்டு நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவிற்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்து சகாயராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனையும் 20,000 அபராதம் அளித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார். திண்டிவனம் மயிலம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருடந்தோறும் கந்தசஷ்டி விழா நடைபெறுவது வழக்கம். இந்த வருடம் கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் ஆறுமுகசாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தேவானை சமேத ஆறுமுகசாமி மற்றும் வீரபாகு ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆறுமுகசாமி மற்றும் வீரபாகு ஆகிய தெய்வங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பாஜக மகளிர் அணியினர் புதுச்சேரி மாநில பாஜக பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் தலைமையில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மீது அவதூறு பரப்பும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் வாட்ஸ்அப் குரூப்பில் குறுஞ்செய்தி வந்தது. அந்த வாட்ஸ்அப் குழுவில் அட்மினாக பாஜக முன்னாள் நிர்வாகி கலைவாணன் என்பது தெரிய வந்தது. சட்டப்பேரவைத் தலைவர் மீது அவதூறு பரப்பியும் பெண்களை இழிவுபடுத்தியும் குறுஞ்செய்தி அனுப்பிய கலைவாணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் புகாரை பெற்றுக்கொண்ட காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்வதாக தெரிவித்தார். முன்னதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு திரண்ட மகளிர் அணியினர் முன்னாள் பாஜக நிர்வாகி கலைவாணனை கைது செய்ய வேண்டும் என கோஷமிட்டனர். அதன் காரணமாக காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரியா சந்திரசேகரன் வீட்டுக்கு சென்ற கலைவாணன் பிரியாவை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து மீண்டும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பிரியா சந்திரசேகரன் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பெண்களை இழிவாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் கொம்யூன் புரணாங்குப்பம் கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வெள்ளுக்கட்டி அய்யனாரப்பன் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. நாள்தோறும் உபயதாரர்களால் மண்டல பூஜை நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாளான 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை ஆகியவை நடைபெற்று மூலவர் பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ வெள்ளுக்கட்டி அய்யனாரப்பன் மற்றும் சப்தகன்னிகள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் 108 மலர் அர்ச்சனை மற்றும் எஜமான சங்கல்பம் செய்து அலங்கார தீபம் காண்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கூட்டணி சார்பில்
கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் உள்ள சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் 1ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து 21ஆம் தேதி கொடியேற்றமும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ச்சியாக சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் வரும் 27ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. 28ஆம் தேதி மாலை முருகப்பெருமான் திருக்கல்யாணமும், இரவு 9 மணிக்கு முத்துப்பல்லக்கில் வீதி உலாவும் நடைபெறுகிறது. 29ஆம் தேதி மாலை மஞ்சள் நீர் உற்சவம், சுவாமி வீதி உலாவும், 30ஆம் தேதி மாலை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.